பெண்கள் வந்து முக வீக்கம் எப்போ வரும்னா, குழந்தை பெற்றப்போ உடலெல்லாம் வீங்கியிருக்கும். அந்த உடல் வீக்கத்தை சரி செய்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம். அந்த குழந்தை பெற்ற நேரம் அவங்க உடம்பு வந்து அதிக வலி வேதனையில் முகம் வீங்கிரும். பார்த்திங்கன்னா ரொம்ப அதப்பாக இருக்கும் முக வீக்கம். அந்த முக வீக்கத்தை சரி செய்கிறதுக்கு சதகுப்பை, வெத்தலை, பன்னீர் ரோஜா, அத்திப்பழம், சின்ன வெங்காயம், வால்மிளகு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்க போகிறோம். முக வீக்கம்னாக்கா பெண்களுக்கு குழந்தை பெற்ற நாட்களில் இருக்கும். அது 1 மாதம் வரைக்கும் கூட இருக்கும். சில பேருக்கு 3 மாதம் வரைக்கும் கூட அந்த முக வீக்கம் உடம்பு முழுக்க வீங்கியிருக்கும். இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, கருப்பை சுத்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் சில பெண்களுக்கு வந்து குழந்தை பிறந்து இறந்துடும். சில பேருக்கு வந்து குழந்தை இறந்தே பிறக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கருப்பையில் வேதனை வலி இருந்ததுனாக்கா அவங்களுக்கு முக வீக்கம் உடம்பு முழுக்க வீக்கமாக ஆயிரும். அந்த வீக்கத்தை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சதகுப்பை இது வந்து பெண்களுக்கு குழந்தை பெற்ற நாட்களில் பச்சை மருந்தாக அரைச்சி கொடுப்பாங்க, வெல்லம் சேர்த்து கொடுப்பாங்க. சும்மாவும் வேதனை அதிகமாக இருக்குது, அந்த கருப்பையில் வந்து வலி வீக்கம் எல்லாம் இருந்துகிட்ருக்கு, ஒரு மாதிரி வயிறு பழுத்துக்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பெற்ற நாட்களில் அவங்க வெந்நீர் தான் குடிக்கணும் 1 மாதம் வரைக்கும். அப்படி வெந்நீர் குடிக்காமல் பச்சை தண்ணி குடிச்சிட்டாங்கன்னா அந்த ஜலம் மாதிரி அவங்களுக்கு மாத ஒழுக்கு மாதிரியேவும் ஜலம் மாதிரி கருப்பை வழியாக வெளியாகிறப்போ துர்நாற்றம் வீசும். அப்போது அந்த கருப்பையை நல்லா சுத்தப்படுத்துறதுக்கு இந்த சதவுப்பை தான் வந்து ரொம்பவும் சிறந்த மருந்து. இதை பச்சையாக அரைச்சி கொடுக்கணும். கூட்டு மருந்தாக நாம் எடுத்துக்கிறலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சதவுப்பை எடுத்துக்கிறணும். வலி வேதனை இதெல்லாம் இருக்கிறத வந்து போக்கும். உள்ளுக்குள்ளே இருக்க கசடை வெளித்தள்ளக்கூடியது. 7 மிளகு, வால்மிளகு எடுத்துக்கிறலாம், கூட சேர்த்துக்கிறணும். இதை முதல்ல நல்லா பொடியாக இடிச்சுக்கிறலாம். சதவுப்பையும் வால்மிளகவும் இடிச்சுக்கிறணும். ஒரு வெற்றிலையில் எடுத்து வச்சுக்கிறணும். நாட்டு அத்திப்பழம் 2 இதை நல்லா சும்மா கூட பிச்சு கூட சேர்த்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் பெருசாக இருந்துச்சுனாக்கா 1 பல்லே போதுமானது. பன்னீர் ரோஜாவினுடைய இதழ் கருப்பை வலி எரிச்சல் உள்ளுக்க இருக்கிற கசடு இதெல்லாம் வெளித்தள்ளிரும். புண்ணாக இருந்தாலும் அதையும் ஆற்றிரும். அதுவும் அந்த பன்னீர் ரோஜா கூட சேர்த்துக்கிறணும். இந்த கூட்டு மருந்தை எல்லாத்தையும் ஒரு வெத்தலையில் இப்படி மடித்து வச்சு காம்பு நீக்கிட்டு நல்லா பெரிய வெத்தலையாக எடுத்து இப்படியே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வந்து உமிழ்நீர் அவங்க நல்லா மெண்டு கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ்நீர் நல்லா கடவாயில் ஒதுக்கிட்டு வெறும் வயிறில் மெண்டு சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்டாங்கனாலுமே அவங்களுக்கு கருப்பையும் சுத்தமாயிரும். அந்த முக வீக்கம் உடம்பு முழுக்க வீங்கி இருக்குதுல்ல, அந்த வீக்கமும் சரியாயிரும். குளிக்கிறப்போ அவங்க வந்து வெந்நீர் வச்சு குளிக்க வேண்டாம். பச்சை தண்ணியை வெயில் அடிக்கிற நேரம் பார்த்து வெயில் நேரத்தில் தான் அவங்க குளிக்கணும். காலை நேரத்துல எல்லாம் குளித்தாங்கனாக்கா நரம்புகள் வந்து அவங்களுக்கு சுருங்காது, பழைய வடிக்கும் உடம்பு வலி எடுக்கும். அதனால் வெயில் அடிக்கிற நேரம் பார்த்து அவங்க குளிக்கணும். முக வீக்கத்துக்கு இந்த மருந்தை தயார் பண்ணி தினமும் ஒரு 3 நாளைக்கு சாப்பிடுங்க. முக வீக்கத்துக்கு சதகுப்பை, சின்ன வெங்காயம், பன்னீர் ரோஜா, வால்மிளகு, அத்திப்பழம்,
வெத்தலை இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இது அப்படியே தான் இது பண்ணணும். அந்த காரத்தன்மை அந்த சுவையெல்லாம் சேர்த்து மெல்ல மெல்ல முகம் வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த வாயில் அதைக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்ட மாதிரியே சாப்பிட சாப்பிட தான் அந்த உடல் வந்து வலியை போக்கும், கருப்பை சுத்தமாகும், முகம் சுருங்க ஆரம்பிச்சிடும். முகம் வீக்கம் வத்துறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.